வணக்கம் அன்பு உள்ளங்களே, நாம் இன்று நமது பாரம்பரிய உணவு சேனலில் பார்க்கப் போவது கேழ்வரகு அடை தோசை செய்யும் முறை. சத்து சுவை நிறைந்த கேழ்வரகு அடை தோசை. தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, கப் முழு உளுந்து, கப் கடலை பருப்பு, 2 மேஜைக்கரண்டி கொள்ளு, 2 மேஜைக்கரண்டி முழு பயறு, 1 தேக்கரண்டி வெந்தயம், 2 கப் கேழ்வரகு முழு தானியம், 1 தேக்கரண்டி ஈஸ்ட், 2 கப் ஸ்பினாச் கீரை பொடியாக நறுக்கியது, 1 கப் வெங்காயம் சாப், 1 அங்குலம் இஞ்சி, 4 பல் பூண்டு, 6 உலர்ந்த கார சிகப்பு மிளகாய், 1 இன் கீழ் 4 தேக்கரண்டி பெருங்காயம், 1 மேஜைக்கரண்டி சீரகம். தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய். தேவையான உப்பு. அடை தோசை. சமையல் குறிப்புகள்: பெரிய பாத்திரத்தில் 6 கப் நீர் சேர்த்து உளுந்து, வெந்தயம், கடலை பருப்பு, பயறு, கொள்ளு அரிசி ஊற வைக்க 6 மணி நேரமாவது ஊற வேண்டும். நான் ஓவர்நைட் ஊற வைத்தேன். வடித்து நீர் சேர்த்து பிளெண்டரில் போட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் சேர்த்து சிறிது கொரகொரவென்று அரைக்கவும். முழு கேழ்வரகு உபயோகித்தால் தனியாக ஊற வைத்து அரைக்க வேண்டும். பின் 2 மாவுகளையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். தோசை மாவை பெரிய பாத்திரத்தில் போட்டு ஈஸ்ட் சேர்த்து சுத்தமான கையால் ஒன்றாக கலக்க 4 மணி நேரத்தில் பொங்கிவிடும். தேவையான உப்பு சேர்த்து கிளறவும். கீரை, சீரகம், பெருங்காயம் சேர்த்து கிளற மாவு அடை செய்ய தயார். தோசைக் கல்லை மிதமான நெருப்பின் மேல் வைக்க. நான் இரும்பு தோசைக் கல்லை உபயோகிப்பேன். சூடான பின் எண்ணெய் தடவுக. எப்பொழுதும் தோசை செய்வது போல 1 கப் மாவில் ஒரு அடை தோசை செய்க. அடை தோசை மேல் பரவலாக ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றுக. 2 பக்கமும் பிரவுன் ஆகஸ்ட் வேண்டும். 2 முதல் 3 வரை நிமிடங்களில் சுவையான சத்தான வாசனையான அடை தோசை தயார். எப்பொழுதும் சுவைத்துப் பாருங்கள். சூடாகவும் சாப்பிடலாம், ஆறினவுடனும் சாப்பிடலாம். சாம்பாரோடோ, மிளகாய் பொடியுடனோ அல்லது விருப்பமான சட்னியோடோ பரிமாறுக. சின்ன பசங்களுக்கு தோசையுடன் ஜாம் சேர்த்து பரிமாறலாம். நான் சாம்பார், தக்காளி சட்னி கூட பரிமாறினேன். இந்த சத்தான சுவையான ஆரோக்கியமான தோசையை செய்து பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல புதிய உணவுகளை செய்து மகிழவும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.